லேவியர் புத்தகம் அதிகாரம் 7. குற்றப்பழி நீக்கும் பலி பற்றிய கட்டளை இதுவே. அது மிக தூயது. எரிபலி அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும் பலியும் அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். அதன் கொழுப்பு முழுவதையும், அதன் கொழுப்பு வாளையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், இரு சிறுநீரகங்களையும், அவற்றின் மேல் குடல்களோடு சேர்ந்திருக்கிற கொழுப்பையும், சிறு நீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற செவ்வையும் எடுத்து இவற்றை குரு பலிபீடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆக்க வேண்டும். அது குற்றப்பழி நீக்கும் பலி. குருக்களில் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்பர். அதை தூய தலத்தில் உண்ண வேண்டும். அது மிக தூயது. பாவம் போக்கும் பலியை போன்றதே குற்றப்பழி நீக்கும் பலியும். அவற்றிற்குரிய சட்டம் ஒன்றே. அது கரை நீக்கம் செய்யும் குருவுக்கே உரியது. ஒருவர் செலுத்தும் எரிபலியின் தோல் அப்பலியை செலுத்தும் குருவுக்கே உரியது. அடுப்பில் சுட்டதும், பொரிக்கும் சட்டியிலும் தட்டையான சட்டியிலும் தயாரித்ததுமான உணவு படையல் அனைத்தும் அதை செலுத்துகிற குருவுக்கே உரியது. எண்ணெயில் பிசைந்ததும் பிசையாததுமான உணவு படையல் அனைத்தும் ஆரோனின் புதல்வர் யாவருக்கும் சரிபங்காக சேரும். நல்லுறவு காணிக்கைகள். ஆண்டவருக்கு ஒருவர் செலுத்தும் நல்லுறவு பலி பற்றிய சட்டம் இதுவே. அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்ப்பங்கள், எண்ணெய் பூசிய புளிப்பற்ற அடைகள், மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய்ப்பங்கள் ஆகியவற்றை நன்றி பலியோடு கொண்டு வர வேண்டும். புளித்த மாவினால் செய்த நெய்ப்பங்களை நன்றி கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியை தமது நேர்ச்சையாக அவர் கொண்டு வருவார். ஒவ்வொரு காணிக்கையிலும் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்குரிய பங்காக படைக்க வேண்டும். இப்பொருட்கள் நல்லுறவு பலியின் இரத்தத்தை தெளிக்கும் குருவுக்கே உரியது. நன்றி கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியின் இறைச்சி படைக்கப்படும் நாளில் உண்ணப்பட வேண்டும். விடியும் மட்டும் அதில் எதையும் மீதி வைக்கலாகாது. அவர் செலுத்தும் நேர்ச்சை பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வ பலியாகவோ இருந்தால் அதை படைக்கும் நாளில் எஞ்சியதை மறுநாளிலும் உண்ணலாம். பலி இறைச்சியில் எஞ்சியிருப்பதெல்லாம் 3ஆம் நாளில் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும். நல்லுறவு பலி இறைச்சியில் எஞ்சியதை 3ஆம் நாளில் உண்பது உகந்ததன்று. அதை செலுத்தினவருக்கும் அது பயன் அளிக்காது. அது அருவருப்பானது. அதை உண்பவர் தம் குற்றப்பழியை சுமப்பார். தீட்டான எந்த பொருளிலாவது அந்த இறைச்சி பட நேர்ந்தால் அதை உண்ணலாகாது. அதை நெருப்பில் எரிக்க வேண்டும். மற்ற இறைச்சியையோ தூய்மையாயிருக்கிறவர் எவரும் உண்ணலாம். தீட்டுப்பட்ட ஒருவர் ஆண்டவரின் நல்லுறவு பலியின் இறைச்சியை உண்பாராகில் அவர் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். தீட்டான எதையும், தீட்டுப்பட்ட மனிதரையோ கால் நடையையோ தீட்டான ஊர்வனவற்றையோ ஒருவர் தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்கு படைக்கும் நல்லுறவு பலி இறைச்சியை உண்டால் அவர் தம் இனத்தாலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் மாடு, ஆடு, வெள்ளாடு இவற்றின் கொழுப்பை நீங்கள் உண்ணலாகாது. தானாய் செத்ததின் கொழுப்பையும் பீருண்டதின் கொழுப்பையும் வேறு செயல்களுக்கு பயன்படுத்தலாமே அன்றி நீங்கள் அதை ஒருபோதும் உண்ணலாகாது. ஏனெனில்
ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக படைக்கும் கால்நடையின் கொழுப்பை உண்கிற எவரும் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவைகள் இரத்தத்தையோ கால்நடைகளின் இரத்தத்தையோ வேறு எந்த இரத்தத்தையுமோ உண்ணலாகாது. இரத்தத்தை உண்ணும் எவரும் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார் என்று சொல். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நீ இஸ்ரவேல் மக்களிடம், ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்துபவர் தாம் செலுத்தும் நல்லுறவு பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியை அவரே கொண்டு வர வேண்டும். நெஞ்சு கரியையும் அதனோடு அதன் மேலுள்ள கொழுப்பையும் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும். குரு அந்த கொழுப்பை பலிபீடத்தில் எரிப்பார். நெஞ்சு கரியோ ஆரோனுக்கும் அவன் புதல்வர்க்கும் உரியதாகும். நல்லுறவு பலிகளில் வலது பின்தொடையை குருவிடம் பங்காக கொடுக்க வேண்டும். ஆரோனின் புதல்வருள் நல்லுறவு பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். நல்லுறவு பலிகளில் ஆரத்தி பலியாகிய நெஞ்சு கரியையும் பங்காகிய பின்தொடையையும் நான் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து எடுத்து குருவாகிய ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுத்துள்ளேன். இது இஸ்ரவேல் மக்களிடமிருந்து பெரும் நிலையான பங்காகும் என்று சொல். ஆரோனும் அவன் புதல்வரும் ஆண்டவர்க்குரிய குருக்களாகும்படி அழைத்து வரப்பட்ட நாளிலிருந்து இது ஆண்டவரின் நெருப்பு பலியிலிருந்து அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பங்காகும். ஆண்டவர் அவர்களுக்கு அருள் பொழிவு செய்த நாளில் அவர்கள் தலைமுறைதோறும் அவர்களுக்கு மாறாத பங்காக கொடுக்க கட்டளையிட்டார். எரிபலி, உணவு படையல், பாவம் போக்கும் பலி, குற்றப்பழி நீக்கும் பலி, திருநிலைப்படுத்தும் பலி, நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றிய சட்டம் இதுவே. தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சைகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் பாலைநிலத்தில் கட்டளையிட்ட நாளில் மோசேக்கு அவர் சீனாய் மலையில் இட்ட கட்டளைகள் இவையே.